ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையில் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை நல்லா கொடியாக வேலியில் படர்ந்துருக்கும். அதை அப்படியே மொத்தமாக உருவி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த கொடி, காம்பு, பூவு, காய் எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் கீரையை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போல் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட வேக வச்ச துவரம்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு நான் 2ஐயும் கலந்து வேக வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு ஏற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வரமிளகாய், நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். கீரை நல்லா வதங்கணும். ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே எண்ணெய் பட்டு கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து அப்படியே ஓப்பன்லேயே வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கீரை நல்லா வெந்த உடனே ஒரு வாசம் வரும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். இந்த கீரை வெந்ததுக்கப்புறம் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக ஒரு பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம். ஏன்னா முடக்கத்தான் கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா அந்த கசப்பு தெரியாது. இப்போது பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த முடக்கத்தான் கீரை முடக்கு வாதத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை வாரத்துக்கு 2 தடவை துவையலாவோ இது மாதிரி பொரியலாவோ இல்லை ரசமாவோ செஞ்சு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.